சரி நண்பா, உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். 2021 எவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனுமே, எவ்வளோ பெரிய பெரிய கோடீஸ்வரனுமே பிஸ்னஸை மூடிட்டு ஓடுற நிலைமையில இருந்தாங்க. இன்னைக்கு தொழிலை வச்சு நடத்துற இது என் கூட பிறந்தவளுக்கு நாளைக்கு பெருமைக்கு, நாளை கழிச்சு பிரியாணி ஊர் ஃபுல்லாக கொடுப்பாங்க. ஏன்னா பெருமைக்கு நான் வந்து பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு பைக்கு கூட இல்லாமல் இருந்தாங்க. காரை நான் எடுத்து கொடுத்தேன். சரியா, காரு நான் வாங்கி கொடுத்தேன். யோசிச்சு பாருங்க, சும்மா இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. 30 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா கடன் வாங்கி கோவிட் டைமில் 2021 ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். நீ வந்து ஒரு புண்ணிய மதத்தில் இருக்க, நீ என்ன பண்ணணும்? நீ கேட்கணுமா வேண்டாமா? அதை நீ அதை விட்டுட்டு நீ 5 வேளை நமாஸ் பண்ணி நீ அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மையிலே அதெல்லாம் ஏற்றுக்கிடுவாரா கடவுள்? வந்து அவங்க கடவுள் வந்து எனக்கு புரியல. எனக்கு புரியல. இப்படியாவது சொல்கிறத நம்புகிறாங்க. என்னது, காரு ஏசியில் போகிறவங்க இதைத்தான் நம்புகிறாங்க. சரியா, நம்ம இன்னைக்கு சோத்துக்கு பிச்சை எடுக்கிறோம், ஆனால் அவங்க நாளைக்கு பிரியாணி திம்பாங்க. சரியா, ஆனால் பின்னாடி வருத்தப்படுவாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். கடவுள் வச்சு செய்வாருன்றது நல்லா தெரியும். அது எல்லா மதமாக இருந்தாலும் சரி, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாராவது மேலே இருந்துட்டு போங்க, வச்சு செய்வார் உங்களையா, அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் இந்த வயசுல நான் தினமாக இருக்கேன், தாங்கிக்கிட்டேன். நான் நாளைக்கு உனக்கு சுகரு ப்ரெஷருன்னு வரக்கூடாத நோயெல்லாம் வந்து நீ எம்பிட்டு காய்ச்சனாலும் திங்க முடியாது. புரியுதா? சரி, உனக்கு நான் மச்சினேன், அது காதல் திருமணம். சரியா, என் தங்கச்சி பண்ணது காதல் திருமணம். உனக்கு நான் மச்சினேன்ற ஒரு அடிப்படையில் தான் கடன் வாங்கி கொடுத்தேன். என்ன சொல்லி என்கிட்ட போய் சொல்லி வாங்கினா, எங்கள் மதத்தில் கடன் வாங்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் பண்ணி நீ சொல்லி வாங்கின. அப்படி என்ன பண்ணியிருக்கணும்? நான் கொடுத்த கணக்கை உட்காந்து நேரடியாக கூப்பிடுறேன். இது 5 வருஷமாக கூப்பிடுறேன். நேரடியாக நோட்டை கொண்டு உட்காந்து பேசுவோம், கடன் கொடுத்தவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாவம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கடன் கொடுத்தவங்க என்னை நம்பி கொடுத்தாங்களா? அப்போ அவங்களுமே பாதிக்கப்படுறாங்களே, அவங்களுக்குமே சோத்து வழி இல்லாமல் இருக்காங்களே. அப்போ வந்து கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு? அவங்களுக்கும் தப்பு கொடுக்க அப்போ அவங்களுக்கும் தண்டனை கொடுக்குறாரா? நான் செஞ்ச தப்புக்கு, நான் கடன் நம்பி அவங்க கொடுத்ததுக்கு அவங்க எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? அதை சொல்லுங்க நீங்க பார்ப்போம். அவங்க எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? என்னை நம்பி கொடுத்ததுக்கு எதுக்கு அவங்க தண்டனை அனுபவிக்கணும்? நீங்க உட்காந்து நோகாம ஏசியில பிரியாணி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காதுல. யோசிச்சு பாருங்க, உங்க துவா பழிக்குமா இல்லை உங்க நோன்பு பழிக்குமா? பெருமைக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு சரியான சம்பவங்கள் சரியான நேரத்துல காத்திருக்கு. கடவுள் வந்து கொடுப்பாரு உங்களுக்கு. இறைவன் மிகப்பெரியவன், அதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை.